பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வேதம் தியானம் வாக்கியம் நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து போகலாமா? நீதியில் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுதல் என்று சொல்லி ஏசாயா 54:4 நாம் வாசிக்கிறோம். கொடுமையும் பயமும் திகிலும் நம்மை சூழ்ந்திருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது உன்னை அணுகுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். அது ஏன் நம்மை அணுகுவதில்லையா? நாம் தேவனுடைய நீதியிலே சிறப்பட்டிருக்கிறவர்கள், அதாவது தேவ நீதியிலே நாம் சிறப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ நீதி என்றால் என்ன? நம்முடைய முற்பிதாக்கள் கீழ்ப்படுதலிலும் விசுவாசத்திலும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற உத்தம வாழ்க்கையிலும் அவருடைய வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற, உபவாசிக்கிற, செபிக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் இருந்தபடியினாலே தேவன் எல்லா கொடுமைக்கும் பயத்துக்கும் திகிலுக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்தார். இன்றைக்கு தேவன் அமிதமாகவே உங்களையும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். எனவே தேவ நீதியை நீங்கள் நிறைவேற்றுகிறதில் கவனமாக இருங்கள். இயேசு தன் ஆரம்ப நாட்களிலேயே யோவானையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இப்போது எனக்கு இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி, பிரியமானவர்களே, தேவ நீதியிலே குறைபடாதபடி உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லா பயத்துக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஆமென்.